வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சனி சூரியன் இணைவு சாதனையா சோதனையா அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல சனி சூரியன் இணைவு, நிறைய பேர் ஆண்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது, சார் சனி சூரியன் இணைவு இருந்தால் தத்து கொடுக்க சொல்றாங்க சார், தத்து பரிகாரம் பண்ணிக்க சொல்றாங்க, உண்மையா சார்? உண்மைதான். 5ஆம் இடம் குழந்தை, 10ஆம் இடம் தத்து போறது, இதுதான் விதி. அப்ப காலச்சக்கரத்துக்கு 5 குடையவர் சூரியன், காலச்சக்கரத்துக்கு 10 குடையவர் சனி. அப்ப 2 காம்பினேஷனா தத்து வாங்கிக்கணும். அது ஏன் சார் ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படி இல்லையா சார்? பெண்களுக்கு அந்த சூரியன் சனி இன்னொரு மாறுபட்ட கோணத்துல அது செயல்படுது, ஆண்களுக்கு மாறுபட்ட கோணத்துல செயல்படுது. ஆண்களுக்கு தான் இது. ஏன்னா சனியும் சூரியனும் புராணங்கள்ல பகையா கருதப்படுது. அப்பா சனி, அப்பா சூரியன், மக சனி அப்படின்னு புராணங்கள்ல கருதப்பட்டு அது பகையா சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. அது நிஜமாவும் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் சனி சூரியன் பார்வை இணைவு ஜலராசிகளில் சம்பந்தப்படும் போது பகை பெருசா இல்லை, காம்ப்ரமைஸா போகுது. நீங்க செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் என்னுடைய ஆய்வு. சூப்பரா வேலை செய்யும். சில 80% அது மைனஸா பண்ணல, பிளஸ்ல கொண்டு போயிருது அப்படிங்கிறதா உண்மை. சனி ஒட்டுமொத்த உழைப்புக்கான கிரகம், சூரியன் தந்தை மாமனாருக்கான கிரகம். இந்த சனி சூரியன் இணைவு இருந்தால் தந்தை மிகச்சிறந்த உழைப்பாளி, மாமனார் மிகச்சிறந்த உழைப்பாளி. புகழுக்கானவன் சூரியன், சனி தாமதத்துக்கானவன். உங்களுக்கு புகழ் தாமதமாகத்தான் கிடைக்கும், சீக்கிரமா கிடைக்கும். வளர்ச்சிக்கானவர் சூரியன், ஸ்லோவுக்கானவர் சனி. உங்க வளர்ச்சி ஸ்லோவா தான் கிடைக்கும், வேகமா கிடைக்கும். பூர்வீகத்துக்கானவர் சூரியன், வளர்ச்சிக்கானவர் சூரியன். கூட யார் இருக்கா? சனி. பூர்வீக சம்பந்தப்பட்டது தோஷமே, வளர்ச்சி அடைய லேட் ஆகும். அங்க இருந்தா உங்களை ஸ்லோ பண்ணி விட்டுரும். குலதெய்வத்துக்கானவரும் சனி, குலதெய்வ காரக கிரகமும் சனி, குலதெய்வத்துக்கானவர் சூரியன். அப்ப சூரியன் சனி இருந்தால் உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் நச்சுன்னு கிடைக்கும், சூப்பரா இருக்கும். அது ஒரு சாதனை, பெரிய விஷயம், கிடைச்சே தீரும். யாருக்கெல்லாம் சூரியன் சனி இருந்தாலும் சரிங்க, நீங்களாம் குலதெய்வத்தை 100% நேசிப்பீங்க. தெரியல சார்னா குலதெய்வத்தை தேடிட்டாவது இருப்பீங்க, இல்லாம இருக்க முடியாது உங்களால். சூரியன் சனிக்கு அவ்வளவு வில் பவர். சூரியன் அப்படின்னா உங்களுக்கு புகழ், சனின தொழில். அப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் இருக்கிறதுக்கு முன்னாடி சனி இருந்து அடுத்து சனி போய் சூரியனை தொடுதுனாலே நீங்க தொழில புகழ் அடைவீங்க, வளர்ச்சி அடைவீங்க, மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதே சூரியன் போய் அடுத்தது சனியை தொடுது, இது சூரியன், இங்க சனி, அடுத்து போய் சூரியன் போய் சனியை தொட்டா, நான் முதல்ல சனி போய் சூரியனை தொட்டா என்னன்னு சொல்லிட்டேன். சூரியன் போய் தன்னோட நகர்வுல சனியை தொட்டா தொழில்ல, புகழ்ல, பெருமை, பெயர் புகழ் எல்லாமே லேட் தான், உடனே கொடுக்காது. அது லேட்டா கொடுத்தா தான் யோகம்னு சொல்லுது. நம்ம லேட்டா வாங்கிக்கிட்டா தான் நல்லதுங்கிறது. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சனி அப்படின்னாலே உங்களுக்கு கர்மா, சூரியன் அப்படின்னாலே உங்களுக்கு பாட்டனார், முன்ஜென்மம். அப்ப கர்ம வினைகள் அதிகமா இருக்கு. சிலருக்கெல்லாம் கர்மம் செய்ய வாரிசு இல்லை சார்னு சொல்லுவாங்க, 20% பேர் அது அங்க இருக்கும். சிலர் கர்மத்தில் கலந்து கொள்ள தடையினும் வரும். முக்கியமான கண்டலன்ஸ் நான் போக முடியாம போயிடுச்சு, கர்மத்தில் கலந்து கொள்ள தடையினும் வரும் சில பேருக்கு. இந்த சூரியன் சனி இணைவு இருக்கிற ஜாதகத்துல மேக்சிமம் ஒரு 85%க்கு மேல அவங்க வீட்டுல மதம் மாறினவங்க, கலப்பு திருமணம் பண்ணவங்க, அதுக்கப்புறம் படிப்பை மாத்தி படிச்சவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கௌரவ குறைச்சல் மீண்டும் ஜெயிச்சவங்க, அதே போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில்ல லாஸ் ஆகி மீண்டும் உயர்ந்தவங்க, ஃப்ராக்சர் ஆனவங்க, கை கால் ஃப்ராக்சர் ஆனவங்க, இதெல்லாம் நீங்க உதாரணமா சொல்லலாம். ஆதாரமாகவும் உதாரணமாகவும் சொல்லலாம். அப்ப சூரியன் சனிக்கு பாருங்க எவ்வளவு வலிமை இருக்கு. இது மோசமான கிரக சேர்க்கையா? கிடையவே கிடையாது. வெளிநாடுகள்ல, வெளியூர்ல, வெளி மாநிலங்கள்ல, தூர தேசத்துல, அடையாளம் தெரியாத இடத்துல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கிரகம் இருக்கு, சூரியன் சனி இருக்கு. பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, சாதனையும் இருக்கு, சோதனையும் இருக்கு. அப்ப சாதனையா சோதனையா? சோதனைக்கு பின்பு சாதனை, இதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஃபர்ஸ்ட் சாதனை, அப்புறம் சோதனை இல்லை. ஃபர்ஸ்ட் சோதனை தான், அதுக்கப்புறம் தான் சாதனை.
இதைத்தான் அந்த கிரகம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, கடமைப்பட்டிருக்கு. அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இவங்களுக்கு பாருங்க ஈஸியா பேக் பெயின் வந்துடுது இந்த கிரகங்கள் இப்படி இருந்தா. சிலருக்கு உயிரணுக்கள் குறைபாடு வருது, நீந்தர சக்தி குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் நிறைய தாய் தந்தையரை பிரிஞ்சு வெளியில படிக்கிறாங்க, வெளியூர்ல இருக்காங்க, வேற இடத்துல இருக்காங்க, அப்படின்னு வேற கல்ச்சர்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் சொல்றேன் இந்த சூரியன் சனி. அதே போல சூரியன் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் சில நேரங்கள்ல குலதெய்வத்தை வழிபட மறந்து மறுபடியும் குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. குழப்பம் மறுபடியும் கும்பிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதெல்லாம் 80% குறைஞ்சி வரும் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்ப சூரியன் சனிக்கு இவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்லணும். சூரியன் சனி யாருக்கு இருந்தாலும் சரி, காவல் தெய்வத்தையும் ரொம்ப பிடிக்கும், குலதெய்வத்தையும் ரொம்ப பிடிக்கும், சிவ வழிபாடு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நெருங்கி ஈஸியா அதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த வழிபாடுகள் எல்லாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதே போல உங்களுக்கு சூரியன் அப்படின்னாலே உங்களுக்கு மருத்துவம், மருந்து. சனி அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்லோ. அப்ப இவங்க பாருங்க, ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு சாப்பிட்டு அப்புறம் சரியாகும், உடனே சரியாகும். அதே போல மருத்துவர்கள் அப்படின்னு இவங்களுக்கு பாதி நேரத்துல மருந்து தெரிஞ்சு போயிடும். அதுக்கு இது மருந்து, இதுக்கு அது மருந்துன்னு பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதும் கான்செப்ட். அப்ப சூரியன் சனி இணைவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாதனையும் இருக்கு, சோதனையும் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் சோதனை, பின்புதான் சாதனை. மத்திம வயசுக்கு மேல உயர்த்தி அழகு பார்க்கும் இந்த கிரக சேர்க்கை. அப்படின்னா காவல் தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க, சிவபெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க. யாருக்காவது இந்த சூரியன் சனி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க மாத சிவராத்திரி கும்பிட்டுக்கிட்டே வரலாம், ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மாசம் தேய்பிறை சதுர்தசியில இந்த மாத பிரதோஷம் வரும், அந்த வழிபாடு அமாவாசைக்கு முதல் நாள் அந்த வழிபாடுகள் நீங்க பண்ண உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்த டெவலப்மெண்ட், அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். சூரியன் சனி காம்பினேஷன் இருந்தா உங்க உயர் அதிகாரி உங்களுக்கு தலைவலியாவே தான் இருப்பாங்க எப்பவுமே. வேற மதம், வேற மொழி, இவங்கெல்லாம் உங்களுக்கு உயர் அதிகாரியா வந்திருப்பாங்க. சார் நான் தமிழ்ல இங்கதான் வேலை பார்க்குறேன் சார், வேற நபர்கள் தான் எனக்கு உயர் அதிகாரியா இருக்காங்க சார், அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை திருப்தியே பண்ண முடியல, என்ன வேலை செஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கும். இவர்கள் எல்லாம் உழைத்து மேலே வருபவர்கள். சனி உழைப்பு, சூரியன் புகழ் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சனி உழைப்பு, சூரியன் புகழ், உழைத்து மேலே வர்றவங்க அப்படின்னு ஒரு கணக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிற ஒரு விஷயங்களை தான் நம்ம பேசணும். இது உங்க ஜாதகத்தில் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க.